வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தல ஏகே என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் அஜித் குமாரின் புதிய படத்துக்கான அப்டேட் ஒன்று சமீபத்தில் வெளியானது. அதாவது அஜித் நடித்த விடாமுயற்சி படம் போன வருஷம் பிப்ரவரியில் வெளியாகி வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து அவரது ஃபேன் பாய் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்த அதிரடி ஆக்ஷன் மாஸ் படமான குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அஜித்தின் ஸ்டைலிஷான நடிப்பால் முதல் நாளிலேயே 50 கோடி ரூபாய் வசூலித்த அந்த படம் உலக அளவில் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அவர் உலக அளவிலான கார் பந்தயங்களில் ஆர்வம் காட்டினார். அதில் தொடர் வெற்றிகளையும் குவித்தார். அதனால் அவரது ரசிகர்கள் அவரை மேலும் மேலும் கொண்டாடி மகிழ்கின்றனர். டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்து 2011 வெளியாகி வெற்றி பெற்ற அதிரடி ஆக்ஷன் படமான மங்காத்தா கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது இம்மாதம் 23 தமிழகம் எங்கும் மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த படத்தை பார்த்து ரசித்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதே உற்சாகத்தில் அவரது இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடிக்கும் புதிய படத்தின் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை தெரிவித்தார். கடந்த ஆண்டு வெளியான குட் பேட் அக்லி படம் முழுக்க அஜித் சாரின் ரசிகர்களுக்கான படமாக அமைந்தது. அவரது புதிய படமான அஜித் குமார் 64 படத்தின் படப்பிடிப்பு வரும் பிப்ரவரி மாதம் துவங்க உள்ளது. இந்த படம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து கொண்டாடும் படமாக உருவாக போகிறது. அதில் நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. படத்தின் ஷூட்டிங்கிற்கு பிறகு அந்த படம் பற்றிய அப்டேட்கள் ஒவ்வொன்றாக வெளியாகும் என்றார். அப்படின்னா இந்த படம் அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி 6 to 60 வயது வரையிலான எல்லா சினிமா ரசிகர்களையும் ஈர்க்கும் போலிருக்கு. நன்றி, வணக்கம்.